இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நம்ம நிறைய பேர் ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு உங்க கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும் அண்ட் உங்க ஏஜ் வந்து 18+ இருக்கணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் இதுல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த கம்பெனி 17 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் இதுல நீங்க ஒர்க் பண்ணி 15,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். சோ உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. ஏமா அடம் பண்ற? நல்ல வரன் வந்திருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாருமா. இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசினேன் எனக்கு கெட்ட கோவம் வந்துட சொல்லிட்டேன். ஏங்க உங்க பொண்ணுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஏமா பா அமைதியா இருப்பா. சரிம்மா. ஏய் இப்போ என்னடி உன் பிரச்சனை? அதை பெரியவங்க அவ்வளோ சொல்றாங்களே, பேசாம கல்யாணம் பண்ணிக்கடி. உனக்கு வேணா நீ பண்ணிக்க போடா. கோவம் வருதுல அதே மாதிரிதான் எனக்கும். ஏய் லூசே, உனக்கு தானே முதல்ல பண்ணோம், அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு பண்ணுவாங்க. எனக்கு சொல்றா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, எது எனக்கு தெரியாத மாதிரி. அதெல்லாம் என்னால பண்ணிக்க முடியாதுடா. எனக்கு டவுட், நீ எவனையாச்சும் லவ் பண்றேன்னு எனக்கு அப்பந்தே டவுட். தம்பி மாதிரி பேசல அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஏய் போடி. ஏய் போடா. ஏய் என்னடி? என்ன? ஏய் அச்சி மூஞ்சி எல்லாம் வச்சு பேசாம போடி. யாருங்க? அண்ணா கொடுங்க கொடுங்க, நான் பேசுறேன் கொடுங்க. ஹலோ அண்ணே, என்னண்ணே எங்க இருக்கீங்க? சரிங்கண்ணே வாங்க. ஏய் மூடிட்டு எப்படி பேசணுமா அப்படி பேசு, தேவலாம் பேசு. ஏய் ஃபர்ஸ்ட் சீன் போடாத நீ ஃபர்ஸ்ட். சரி சண்டை போடாதீங்க. சீன் போடாத நீ. கீத்துமா மாமா வர்றாரா ஊர்ல இருந்து? வா போய் ஏதாவது போய் சமைப்போ. யாரு வராங்க? மாமா வராரா? என்னது மாமா வராங்களா? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்ள. என்னம்மா சாரதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா கடவுள் புண்ணியத்துல சந்தோஷமா இருக்கும். மாமாவா? அண்ணி ஜர்னி வரல? இல்ல சாரதா, நீ ஏதோ கிளாஸ் வச்சிருக்காங்களா, நாளைக்கு வந்துருவா. சரிங்க அண்ணி. அடடா கீர்த்துமா வாங்க மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பாரு எப்படி வளர்ந்துட்டா பாரு. ஆமாங்க. என்னம்மா சாரதா கல்யாண வயசுல பொண்ணு வச்சுக்கிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கு? பொண்ணுங்களுக்கு எல்லாம் காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா? மச்சான் நம்ம சொந்தத்திலேயே 4 பசங்க இருக்காங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நல்ல பையனை பார்த்து நாளைக்கே பேசி முடிச்சிடுவோம். நீங்க சொன்னா சரிதான் மாப்ள. என்னம்மா சாரதா வயசு பையனை அப்படியே வீட்டுல வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? காலங்காலத்துல கல்யாணம் பண்ணுவீமா? எங்கன்னு நான் சொன்னா கேக்குறா, நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லனே. என்ன மச்சான் நீங்களாவது சொல்ல வேண்டியதானே? மாமா மதன். மதன் வாயா மதனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்னம்மா சாரதா பையனுக்கு 7 வயசு ஆகுதுல்ல, இப்படியே வச்சிருந்தா எப்படி? காலங்காலத்துல பையனை வேலைக்கு அனுப்பிச்சாதான் 4 காசு சம்பாரிச்சு வீட்டுல கொடுப்பான். முதல்ல வேலைக்கு அனுப்புற வழியை பாருமா. என்னையா மதனே கரெக்டா? சூப்பர் மாமா. மாமா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பாத்துக்க. ஓகே மாமா. எங்கன்னு நான் சொன்னா கேக்குறேன், நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லனே. என்னையா போயிடலாம்ல? சேம் டைலாக். வந்துடுறேன் மாமா. எங்கயா? வந்துடுறேன் மாமா. எங்கயா போற? வந்துடுறேன். சாரதா கூப்பிட்டுருக்கலாம்ல, கூட சாரதா நான் பண்றேன். இருக்கட்ட நீ என்ன நீ அண்ணன் அப்படியேதான் இருக்குதா? எங்க சாரதா, உங்க அண்ணன் அப்படியே தான் இருக்காரு. அவரு சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது கூட பேசணும்னா உனக்கு என்னடி தெரியும், வாயை மூடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு தான் நான் வாயை திறக்கிறது. ஆனா ஒண்ணு சாரதா, நான் வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, அவர் தாங்க மாட்டாரு. விடுங்க நீ, அது சின்ன வயசுல இருந்தே அது குணம் அப்படித்தேன். நீங்க எது பெருசா எடுத்துக்கிறாதீங்க. மாலினி ஐயோ வரேங்க. அண்ணி அண்ணி என்னங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் இங்க பழனி இருக்கான்ல, ஆமா அவனை போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மதன் எங்க? மதன் மதன். அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? யோ வாயா, இங்க பக்கத்துல வெளில போயிட்டு வந்துடலாம். வெளியே வா. உங்க கூடயா? நான் வரல. யோ பக்கத்துல தான் என் வாயா. மாமா எனக்கு வேலை இருக்கு மாமா. நீ போய். ஏன் என்ன வேலை இருக்குது? மாமா கூட்டா போக வேண்டியதானே? ஒரு வேலை இல்ல இவனுக்கு. யோ வாயா போயா தமாஷா வந்துடலாம். என்னயா மாப்பிள்ள வண்டி ஓட்டுற? ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டியா? அங்க பாரு. பாக்குறேன் மாமா, பாக்குறேன் மாமா. வரான் பாரு. பிரேக் அமுக்கு பார்த்து போ. தெரியுது மாமா. ஆரன்லாம் அடிக்கிறது இல்ல. அவன் வரான், நீ அப்படியே போ, அப்படியே ஏத்திடு. ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சுட்டு என்ன இருந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் அம்மாவை சொல்லணும். நான் வண்டி ஓட்டுனுக்குறீங்களோ? மாமா
15 வருஷமா வண்டி ஓட்டுனுக்குறேன். மாமாவும் யார் கார்லையும் ஸ்க்ராட்ச் போட்டதில்ல, யாரையும் மாமா கார்லையும் ஸ்க்ராட்ச் போட விட்டதில்ல. கத்துக்கோயா கத்துக்கோ. மாப்பிள மாப்பிள. டேய் யாரா அவன்? ஐயோ மாமா நீங்களா? மாப்பிள கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி குடியா. சாரி மாமா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நீங்களே ஓட்டுங்க. மாமா கிட்டயே சேலஞ்ச் பண்ற. மாமா வண்டி ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். இறங்கியா பாத்துடலாம். வாங்க வாயா. வாங்க வாங்க. மாமா என்ன கேர் இப்படி போடுறீங்க? இதுனா காரா லாரியா? எனக்கு நீ சொல்லித்தர, இந்த மாமாவுக்கே நீ சொல்லித்தர. தெரியாம பேசிட்டேன் மாமா, நீங்க போங்க. எனக்கு கீர். ஐயோ மாமா, தெரியாம பேசிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஓட்டுங்க. போலாமா? என்னவோ தெரியல மாப்பிள, வண்டியே ஓட மாட்டேங்குது மாப்பிள. யோ ஹேண்ட் பிரேக் அடியா. ஓ புது டெக்னாலஜியா? ஆமா போ. இப்போ ஓட்டுறேன் பாரு. இதெல்லாம் சொன்னாதானே தெரியும். போங்க மாமா. புது புது டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சு நம்மள சாவடிக்கிறாங்கப்பா. ஐயோ ஜனனி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க யார் எப்படி அது? இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன அத்தை? யார் சரியா இவ? சாப்பிடுறது அழகா இருக்கா? இல்லையா? நம்ம ஜனனிடா. அதெல்லாம் ஜனனியா? ஒண்ணும் இல்லம்மா, டயட்ல நம்ம மாமா இருக்கேம்மா. சின்ன வயசுல மூக்கொழுகி நீ பேனிக்கிறீங்க அவளா? சின்ன வயசா இருக்கும்போது எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நான் அழகா இல்ல? சரி ஓகே, ஓரளவுக்கு இருக்கேன்ல. ஆனா இவ்வளவு அழகா இருக்கா, நினைச்சே பாக்கலடி. பர்த்டேக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், பாக்கலையா நீ? இல்லையே, என்ன ஸ்டேட்டஸ்ல பிளாக் பண்ணி தானே போட்ட. சொல்லு யார் லவ் பண்ற? ஏய் அத்தை விடுற, அவ எப்படி இருக்கா பார், செமையா இருக்கல. செம்மையா இருக்கால, சூப்பரா இருக்காடி. பேசாம இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாமோ? பாரு பாரு பாருங்க பாரு. ஐயோ ஐயோ, என்ன காமெடி பண்றாயா இந்த ஆளு. மதன் காஃபி. காஃபியா? எனக்கா? நீங்க எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரீங்களா? தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போவே எனக்கு காஃபிலாம் போட்டு கொண்டு வரா. இருக்கு, லவ் இருக்கு. ஓம் நமச்சிவாய. அமிர்தம் மாதிரி இருக்குடா. மாப்பிள, யோ மாப்பிள, வாயா மாப்பிள இங்க. மாமா இதை வந்துடுறேன் மாமா. அட வாயா மாமா, அவ்வளோ தொலைல இருந்து வந்திருக்கேன். மாமா பக்கத்துல இருந்து உட்காராம என்னையா பண்ண போற? எப்ப மாமா? அடுத்து கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன் மாமா. எனக்கு இல்ல மாமா, என் அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர்ரா மாப்பிள, நல்லா பண்ணு பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து நீ என்ன பண்ண போற? ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் மாமா. வேலைக்கு போறியா? இல்ல மாமா, இப்போ ஒரு வேலை இருக்கு, போய் முடிச்சுட்டு வந்து சொல்றேன். நான் கூட ஏதோ ஒரு நிமிஷம் வேலைக்கு தான் போறேன்னு நினைச்சேன். போய் தொலை. சரி மாமா, வரேன். வரேன் மாமா. நல்லா பெத்தா பேர் உங்க அம்மா. ஜனனி, ஜனனி. அன்பே அன்பே உந்தன் கண்கள் பிடிக்குதே, ஐயோ ஐயோ காதல் காய்ச்சல் அடிக்குதே. அடியே என்னை பறித்து சென்றாய், அடடா நான் தொலைந்து போனேன். மனமே புது மயக்கம் தந்தாய், அழகே என்னை கடத்தாதே. ஜனனி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது வந்து ஐ லவ் யூ.
வேணாடா சாமி. ஹலோ. ஒன்றும் இல்லை. அத்தை இங்க பாருங்களேன், நானும் ஜனனியும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சாரதா, இங்க பாரு. பாருங்களேன். குழந்தைங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அத்தை, நீங்க வாங்கி கொடுத்த சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுமா. உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கிற. ஜனனி, இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ் பா. அப்புறம் என்ன அத்தை, சீக்கிரமா ஜனனிக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். ஆமா நீ உடனே பண்ணிடுங்க. வாடா மதனே. மதன், ஜனனிக்கு சாரி நல்லா இருக்குல்ல? கோபமத்திலே விதியா தீரும் கூடத்தில் நல்லா இருக்கு. திணறி போகுதடி உன்னை கண்ட பிறகு. கீர்த்துமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஜனனிக்கு உடனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி முடிச்சிட கரெக்ட் வேண்டியது. மாமா. எனக்கு ஜனனியை பிடிச்சிருக்கு மாமா. டேய் பாவி. நான் ஜனனியை லவ் பண்றேன் மாமா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏடா மதன், என்ன வந்து உளறிக்கிட்டு இருக்கிற? சும்மா இரு. என்ன பிரச்சனை போலையே, சரிப்பட்டு வராது. நீ சும்மா இரு சாரதா. அவனை எதுக்கு நீ திட்டுற? அவன் மறுப்பொண்ணு தானே அவ. அவனுக்கு இல்லாத உரிமையா? ஏய், நீ சும்மா இருறி. மாமா, சின்ன வயசுலேருந்து நான் ஜனனி கூட பழகினதில்ல மாமா. இப்போ ஒரு 4 நாளாக தான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். நான் அவ கூட பேசுகிற ஒவ்வொரு டைமுமே ஏதோ ரொம்ப வருஷம் அவ கூட பழகின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. லைஃப் லாங் அவன் என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுச்சு. இப்போ கூட கேட்கறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு மாமா. என் மாமா கிட்ட தானே கேட்குறேன்னு தைரியமாக கேட்டேன். ஏதோ தோணுச்சு, நான் கேட்குறத கேட்டேன். இனிமே உங்கள் இஷ்டம் மாமா. டேய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? ஏங்க சும்மா இருங்க. ஏய், நீ சும்மாரு. ஏன், உனக்கு உரிமை இல்லையா? ஸ்ட்ரைட்டா டைரக்டா என்கிட்டயே வந்து கேட்க வேண்டியதானே? என்னடா மாப்பிள்ள நீ, உனக்கு முறை பண்ணுடா அவன். ஆமா, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சாரி ஜனனி, நான் இதை உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணேன், முடியல. ஏதோ பயம். இன்ஃபேக்ட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா எதையும் மிஸ் பண்ண ஃபீல் எனக்கு கிடைச்சது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. உன்னை லைஃப்ல இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். கொடுப்பியா ஜனனி? உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீயடா என் பாதி, நீயடா நீ இன்று எந்தன் வாழ்வும் பொய்யடா. என்னடா இவனை போய் லவ் பண்ண பார், என்ன சொல்லணும்? இதுல இவ்வளவு தூரம் வேற. இவன் எப்ப லவ் சொல்றது, நாம எப்ப அக்செப்ட் பண்றது? இரு கண்ணால
இப்போ வரைக்கும் தன்னோட மாமா பொண்ணுங்கிட்டையும் அத்தை பொண்ணுங்கிட்டையும் அவங்களோட லவ்வை சொல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் முதல்ல சொல்லுங்க, ஓகேவா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நான் சொல்கிறது சரிதானே?